ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோல சில தெலுங்கு வாக்கியங்கள் எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். தெலுங்கு மொழியை பொறுத்த வரைக்கும் இது தெலுங்கானா மற்றும் ஆந்திரா மாநிலத்தில் வசிக்கக்கூடிய தெலுங்கு மக்களால் பேசக்கூடிய மொழி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிலையும் நிறைய தெலுங்கு மக்கள் வசிக்கிறார்கள். தமிழ்நாட்டிலையும் தெலுங்கு மொழிங்கிறது பேசப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் தெலுங்கானா ஆந்திரா மாநிலங்கள்ல பிறப்பால் தெலுங்கர்களாக பிறந்த மக்களால் பேசக்கூடிய இந்த தெலுங்கு மொழி அப்படிங்கிறது ஒரு தூய்மையான தெலுங்கு மொழி. இதே தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னாக்கா இங்க இருந்து அங்க போய் வசிக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல அங்க ஏற்கனவே வசிக்கிறவங்களா இருக்கலாம். என்ன ஆயிடுச்சுனாக்கா அந்த மொழி அப்படிங்கிறது கொஞ்சம் தமிழ் நிறைய கலந்து போய் அது தூய்மையான தெலுங்கு இல்லாம போயிடுச்சு. நம்மளுடைய சேனலை பொறுத்தவரை நாம கற்பிக்கிறது அப்படிங்கிறது தூய தெலுங்கு மொழி. அது இன்றைக்கு தெலுங்கு மக்கள் உலகம் முழுவதும் வசிக்கக்கூடிய தெலுங்கு மக்கள் எப்படி தெலுங்கில் பேசுவார்களோ அதை அப்படியே நாங்கள் கற்பிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வசிப்பது ஹைதராபாத் நகரமாக இருப்பதனால் இந்த மொழியை மிகவும் துல்லியமாக கற்றுக் கொடுக்க முடிகிறது அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறோம். இப்ப இந்த தெலுங்கு மொழியை கத்துக்கிறதுக்கு நிறைய நம்ம வீடியோக்களும் ஷார்ட்ஸுகளும் நம்மளுடைய சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கிறோம். அதனால அதெல்லாம் நீங்க பார்த்து நிறைய வீடியோக்கள் இருக்கு, அதெல்லாம் பார்த்து பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி யாரும் தெலுங்கு கத்துக்கணும்னு நினைச்சா கூட அவங்களுக்கு கூட நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தொடர்ச்சியா தெலுங்கு மொழி ஆன்லைன் கோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம நடத்திட்டு வரோம். இது ஸ்போக்கன் தெலுங்கு ஆன்லைன் கோர்ஸ்ங்கிறது மாதம் நடத்திட்டு வரோம். இது குரூப் கிளாஸ் நடத்துறோம். அது மட்டும் இல்லாம தனி கிளாஸ்களும் நடத்திட்டு இருக்கோம். குரூப் கிளாஸை பொறுத்த வரைக்கும் அடுத்த பேட்ச்ங்கிறது வருகின்ற செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று ஆரம்பிக்க இருக்கின்றது. நேரம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை. இது ஒரு மாத கோர்ஸ். ஒரு மாதமும் தினமும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை வகுப்புகள் நடைபெறும். இந்த கோர்ஸ்ல சேரத்துக்கு விருப்பப்படுறவங்க ஜஸ்ட் ஒரு 100 ரூபாய் மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி கோர்ஸ்ல சேர்றதுக்கு பதிவு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த பணம் அந்த 100 ரூபாயும் உங்களுடைய ஃபீஸ்ல கழித்துக் கொள்ளப்படும். மிக மிக குறைந்த கட்டணமே உங்களிடம் வசூலிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸை பொறுத்தவரை நிறைய பிராக்டிஸ் அப்படிங்கிறது கொடுப்போம். அதனால உங்களால ஈஸியா கத்துக்கிட்டு பேச முடியும். இப்ப பாடத்துக்கு போகலாம். சரி, இப்ப முதல்ல நம்ம எடுத்துக்கூடிய வாக்கியம் என்னன்னு பார்க்கலாம். இத்தனை நாட்கள் எனக்கு தெரியாது. இது ஒரு வாக்கியம். இத்தனை நாட்கள் எனக்கு தெரியாது. இத தெலுங்குல எப்படி சொல்றது அப்படிங்கறத பார்க்கணும். இத்தனை அப்படிங்கிறதுக்கு தெலுங்குல இத்தனைங்கிறது தெலுங்குல இன்னி. நாட்கள் அப்படிங்கிறதுக்கு தெலுங்குல ரோஜ்லு அப்படின்னு சொல்லுவாங்க. இது லு, ஓகேங்களா? ரோஜ்லு, ஓகேங்களா? எனக்கு அப்படிங்கிறத நாக்கு அப்படின்னு சொல்லுவோம். தெரியாது அப்படிங்கிறத தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். சோ இத்தனை நாட்கள் எனக்கு தெரியாது, எண்ணி ரோஜுலு நாக்கு தெரியாது, இப்படித்தான் தெலுங்குல சொல்லணும். சோ எண்ணி அப்படின்னா இத்தனை, நாட்கள்னா ரோஜுலு, எனக்குன்னா நாக்கு, தெரியாதுங்கிறது தெரியாது அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? இப்ப அடுத்த வாக்கியம், எத்தனை நாட்கள் ஆகும், ஒரு வேலையாவது ஒண்ணு செஞ்சு முடிக்கிறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். அது எப்படி தெலுங்குல கேட்கறதுன்னு பார்க்கலாம். எத்தனை அப்படிங்கறத தெலுங்குல எண்ணி அப்படின்னு சொல்லி சொல்லணும். எத்தனைங்கிறது தெலுங்குல எண்ணி. நாட்கள் அப்படிங்கிறத
ரோஜில்லு அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஆகும் அப்படிங்கிறத ஹவுத்ததி எப்படி சொல்லணும்? ஹவுத்ததி அப்படின்னு சொல்லி சொல்லணும். இப்ப கூட்டி படிப்போம். எண்ணி ரோஜுலு ஹவுத்ததி அப்படின்னா எத்தனை நாட்கள் ஆகும் என்று அர்த்தம். சரி, அடுத்த வாக்கியம். சரி, ஒரு வேலையை சொல்றோம், எத்தனை நாள் ஆகும்னு சொல்லிக்கிறோம். அவங்க ஏதோ கூடுதலா சொல்றாங்க, அத்தனை நாள் இருக்கு அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? அத்தனை அப்படிங்கிறதுக்கு அன்னி, அத்தனைங்கிறதுக்கு அன்னிதான். நாட்கள் பழையபடி ரோஜில்லு, ரோஜுல்லு. எதுக்கு அப்படிங்கிறோம். எதுக்கு அப்படிங்கிறது தெலுங்குல எந்துக்கு, சரிங்களா? எதுக்குங்கிறது தெலுங்குல என்ன வரும்? எந்துக்கு. அன்னி ரோஜுல எதுக்கு, அத்தனை நாள் எதுக்கு, அதாவது அத்தனை நாட்கள் எதற்கு அப்படிங்கிறது கேட்கும். சரி, இப்ப அடுத்த வாக்கியத்துக்கு போகலாம். உதாரணத்துக்கு சென்னையில இருந்து ஹைதராபாத் வரைக்கும் டிக்கெட் எவ்வளவு? ஒரு உதாரணத்துக்கு அப்படிங்களா? சென்னையில் இருந்து, சென்னைங்கிறது சென்னை தான், இது சென்னை. சென்னையில் இருந்து அப்படிங்கிறது சென்னை நுண்டி, ஓகேங்களா? இந்த இருந்து அப்படிங்கிறதுக்கு நுண்டி அப்படிங்கிற வார்த்தை. இது ஆந்திரால வசிக்கிறவங்க நுண்டி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இதே தெலுங்கானால நுஞ்சி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. சோ இதுல ரெண்டுத்துல எது பயன்படுத்தினாலும் அது சரியானதுதான். சென்னை நுண்டின்னு சொல்லலாம், இல்லைன்னா சென்னை நுஞ்சின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சென்னையில இருந்து ஹைதராபாத் வரை, சோ ஹைதராபாத் வரை, ஹைதராபாத் வரை அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கு. வரக்குன்னா வரை என்னது. சென்னையில இருந்து ஹைதராபாத் வரை டிக்கெட் இங்கிலீஷ் வார்த்தை தான். எவ்வளவு, எந்த, இது எப்படி உச்சரிக்கணும்? எந்த அப்படின்னு சொல்லி உச்சரிக்கணும். சரிப்பா, சென்னையில இருந்து ஹைதராபாத் வரைக்கும் டிக்கெட் எவ்வளவு? சென்னையில இருந்து ஹைதராபாத் வரைக்கும் டிக்கெட் எந்த அப்படின்னு சொல்லி கேட்கணும். அடுத்தது, ஒரு விஷயத்த தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி சொல்றது? நம்ம ஒவ்வொரு மொழிக்குமே ஒரு தனித்துவம் அப்படிங்கிறது உண்டு. அதாவது நம்ம தமிழ் பேசுற மாதிரி மற்ற மொழிகள்ல எல்லா இடங்களையும் அதே மாதிரி பேச மாட்டாங்க. இப்ப தெரியாம பண்ணிட்டோம்னா நம்ம தெலுங்குல இதுல தமிழ்ல தெரியாமலே சொல்லணும். பட் தெலுங்குக்காரங்க அதை எப்படி சொல்லுவாங்க? தெரியாம பண்ணிட்டேன்னா அது தப்பையிந்தீம்பன். தப்பைந்துன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தப்பாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இது என்ன சார் தெரியாமங்கிறதுக்கு தப்புக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்குன்னாக்கா, அந்த மொழி மக்கள் அவங்களுடைய மொழியில பேசக்கூடியது இப்படித்தான். ஓகேங்களா? சோ ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு தனித்துவம் அப்படிங்கிறது உண்டு. அதன் அடிப்படையில அதை தப்பைன்னு சொல்லுவாங்க. இல்ல தெரியாம அப்படிங்கிறதுக்கு வார்த்தை இருக்கு. அந்த மாதிரி சொன்னாக்கா கண்டிப்பா அது நீங்க அந்த மொழியை அந்த மொழிக்காரங்க இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நீங்க தெலுங்காரங்க இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கணும். சோ அவங்க எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசினாதான் நீங்க ஒரு தெலுங்கு மனிதர் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு அந்த மாதிரி அவங்க நினைச்சுப்பாங்க. ஓகேங்களா? சோ தப்பாயிடுச்சுங்கிற மீனிங்ல தப்பை, அதாவது தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றது தப்பை ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சிடுங்க அப்படிங்கிறதுக்கு ஷமிச்சண்டி. சோ
இந்த சா கூட தேவையில்லை, சாதாரண சா போட்டா கூட போதும். தப்ப இது சமிஞ்சங்கி அப்படின்னாலே போதுமா. ஓகேங்களா? அதாவது தெரியாம பண்ணிட்டா மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற அர்த்தம் இது. இப்போ ஒரு பஸ்லயோ ட்ரெயின்லயோ எங்கேயோ போறீங்க, இடம் கம்மியா இருக்குது, கொஞ்சம் ஒருத்தர் உட்காந்துருக்கவங்க நவுந்து உட்கார்ந்தாங்கனாக்க நீங்க உட்கார முடியும்னு சொல்லு. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்ப அவங்கள்ட்ட சொல்லணும், கொஞ்சம் நவுந்து உட்காருங்கன்னு சொல்லி. அது எப்படி தெலுங்குல சொல்றது? கொஞ்சம். தெலுங்குலையும் கொஞ்சம் தான். கொஞ்சம்ங்கிறது தெலுங்குலையும் கொஞ்சம் தான். நகர்ந்து உட்காருங்க, நகர்ந்து. ஜரிகி, கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்க, கொஞ்சம் ஜரிகி. கூர்ச்சண்டி, கொஞ்சம் ஜரிகி கூர்ச்சண்டி அப்படின்னா கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்க. கொஞ்சம்ங்கிறது தெலுங்குலையும் கொஞ்சம் தான், நகர்ந்துங்கிறது ஜரிகி, உட்காருங்க அப்படிங்கறத வந்து கூர்ச்சண்டி அப்படின்னு சொல்லி சொல்லணும். நன்றி, வணக்கம்.